சுவாமி, இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை பேச வந்திருக்கிற என்னை கர்த்தாவே உம்முடைய கரத்திலே நான் தருகிறேன். கர்த்தருடைய கரம் என்னோடும் ஆண்டவரே இனி பேச இருக்கிற ஒவ்வொரு சகோதரியோடும் கூட சகோதரனோடும் கூட இருக்கும்படியாய் நான் செபிக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை 4வது வார்த்தை, தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்ற வார்த்தை மத்தேயு 27:46 மார்க் 15:34 இருக்கு. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். முதல்ல பேசின 3 வார்த்தையும் மன்னிப்பு, ரட்சிப்பு, இதெல்லாம் ரொம்ப சைலண்டா இருக்கும். ஆனா இந்த வார்த்தையை பேசும்போது ஏசப்பா ரொம்ப சத்தமிட்டு சொன்னாராம். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தமிட்டு சொல்லியிருப்பாரு. அது ஒரு வலியின் உச்சம், ஒரு வேதனையின் உச்சகட்டம். ஏன்னா அவரால் வலி தாங்க முடியல. அதனால அவரு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இயேசு நம்மளுடைய பாவங்களுக்காக தான் மரித்தார் என்பதையும் அது உறுதி செய்கிறது. நிறைய இடத்துல பேசுவாங்களாம், அவரோட ஆவியானவர் இருந்தாரு, அதனால அவருக்கு மேல விழுந்த அடி பிதாவே ஏற்றுக்கொண்டாரு, அதனால இவருக்கு வலிக்கல அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்களாம். ஆனா கிடையவே கிடையாது. அவர் சொன்ன இந்த ஒரு வார்த்தையில தான் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் தான் அடி வாங்கினாரு, அவர் நமக்காக மரிச்சாருன்றத உறுதி செய்கிற விதமா இருக்கு. அவர் சத்தமா சொன்ன அந்த வார்த்தை. மத்தேயும் மார்க்கும் கூட அதை சொல்லியிருப்பாங்க, தேவனே என்று அவர் சத்தமிட்டு கூப்பிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற 3 இதுக்கு முன்னாடி பேசின 3 வார்த்தையிலையும் அது ரொம்ப சைலண்டா இருந்திருக்கும். இந்த வார்த்தை ரொம்ப சத்தமா பேசியிருப்பாங்க. அப்போ அவர் அது உறுதியாக்கப்பட்டிருக்கு. அவர் நமக்காக அடிபட்டார் அப்படின்றத உறுதி செய்யப்பட்டிருக்கு. அவர் அடிக்கப்படும் போது கூட சீசர்கள் கைவிடப்பட்ட போதும், அதாவது பேதுரு மறுதளிச்சாரு, அப்புறம் அவர் காட்டி கொடுத்தாரு, அப்போ கூட அவர் வாய் திறக்கல. அவரை விரும்பின ஜனங்கள் எல்லாரும் அவனை சிலுவையில் அறைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனக்கூட்டம், அந்த திரளான ஜனக்கூட்டம் சொல்லும் போது கூட அவர் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. அப்புறம் அவர் கூட இருந்த எல்லாருமே அவரை தூசிக்கும் போதும், பேசும்போதும், அடிக்கும் போதும், துப்பும் போதும் கூட அவர் என்ன செய்யல, ஒண்ணுமே சொல்லவே இல்லை. எப்படி இருந்திருப்பாருன்னு அந்த பைபிள்ல போட்டிருக்கோம். அப்படி சொன்னா, மயிர் கத்தரிக்கும் ஆட்டை போல அமைதியா இருந்தார் அப்படி சொல்லியிருக்கோம். அவர் அடி வாங்கும் தூசிக்கு போது கூட, அசிங்கமா பேசும்போது கூட வாய் திறக்காத கடவுள், அப்போ வாய் திறக்காத அவரால் அந்த வழி தாங்க முடியாம, அதுல எப்படி போட்டிருக்காங்கன்னா, பிதாவின் பிரசன்னம் மறைந்த போது, அவர்கிட்ட இருந்து அவரோட முகம் மறைக்கப்படும் போது மனம் பதறி போன இயேசு சொல்லியிருப்பாராம், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படி சொல்லிட்டு. நம்மளும் பாவம் பண்ணியிருப்போம். நம்மளுடைய பாவம் அதை இப்போ ஏசப்பா இருக்காங்க, ஏசப்பா மன்னிச்சிட்டாங்க. அதனால நம்ம இந்த இடத்துல நம்ம நிற்கிறதே அவர் சிலுவையில் அறையப்பட்டனால தான். அதை நம்ம இப்போ அது பேச முடியாது. ஆனா பிதாவோட பிரசன்னம் மறைஞ்சது, அவரோட முகம் ஒரு நொடி அவருக்கு மறைவா இருந்தது. அந்த நேரம் அவரால் அந்த வேதனையை தாங்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவர் என்னதான் ஒரு இயேசு ஒரு கடவுள், அற்புதங்களை செய்கிறவர் எல்லாமே இருந்தாலும் அவர் 100% மனுஷ உடம்பாதான் அவர் இந்த பூமியில இருந்து வாழ்ந்தார். அதனாலதான் அவருக்கு அடிக்கும்போது வலிச்சுது. அவரால் அந்த வேதனையை தாங்க முடியல, சிலுவையில பட்ட வேதனைகளை தாங்க முடியல. அவர் ஏன் சிலுவையில அடிக்கப்பட்டார்னா 2 கொரிந்தியர் 5:21 சொல்லியிருக்கோம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நம்மளோட பாவத்திற்காக அடிபடணும், நம்மளோட பாவத்துக்காக அவர் மரிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பாவமும் தெரியாது. அந்த இடத்துல அந்த வசனம் சொல்லியிருக்கு, பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் அப்படி சொல்லிட்டு இருக்கும். தனி மனிதனுடைய ஒரு பாவமாகட்டும், இப்போ என் குழந்தை தப்பு பண்ணுச்சுன்னா, நான் தப்பு பண்ணனா, என் கணவர் தப்பு பண்ணாருன்னா அது என் குடும்பத்தை எவ்வளோ பாதிக்கும்னு தெரியும். இந்த சமூகத்தில் ஒரு பாதிப்பு உண்டாக்கும். அப்போ அந்த வேதனையே தாங்க முடியாது. என் குழந்தை பண்ற ஏதோ பாவம் என்னால் தாங்க முடியாது, எனக்கு அவமானமா இருக்கும், எனக்கு வேதனையா இருக்கும். ஆனா இந்த உலக மக்களுடைய அத்தனை பேருடைய பாவங்களையும் சுமக்கணும் அப்படின்னு சொன்னா, அப்ப அவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கணும், எவ்வளவு வேதனைப்பட்டு அந்த இடத்துல அவர் மரிச்சு போயிருக்கணும். அது எல்லாம் நம்ம நினைவு கூறணும். அது எல்லாமே அந்த பாடு எல்லாமே நமக்காக தான். 1 பேதுருல 2:24 சொல்லியிருக்கோம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அப்படி சொல்லிட்டு போட்டிருக்கு. எல்லாமே நமக்காக தான் தேவன் வந்தது, மரிச்சது. இன்னைக்கு நம்ம பாவம் ஒண்ணுமே, அதாவது என்ன சொல்ல, எந்த தப்புமே இல்லாம நான் அந்த இடத்துல நான் நிற்கிறேன். நான் தப்பு செஞ்சாலும்
நான் அடுத்த நிமிஷம் நான் மனம் மாறி நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னா எனக்கு மன்னிப்பு கிடைக்குன்ற நான் நிச்சயத்தோடு கூட நான் அந்த இடத்துல இருக்கேன்னு சொன்னால் அவர் அன்னைக்கு அந்த சிலுவையில் மறிச்சது தான். அதனால சிலுவையில் மறிச்சது, அவர் நமக்காக திரும்ப உயிர் தெழுந்தது எல்லாமே நமக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம், யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால தேவனுக்கு முதலாவது நம்ம நன்றி தான் சொல்லணும். இதை துக்கத்தின் நாளாக தான் நிறைய பேர் கொண்டாடுவாங்க அப்படி சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது. நம்ம ஒரு வெற்றியின் சின்னமாக கொண்டாடலாம். அவர் பட்ட அடி எல்லாமே நான் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். அவர் கடைசி சொட்ட எல்லாரும் வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் சொல்லி பாருங்க, அவருக்கு பட்ட அடிகள் எனக்காக. அவர் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் திரும்ப தண்ணியும் வந்தது அப்படிலாம் வரும், அது வரைக்கும் அப்போ எனக்காக. யோசித்து பார்த்துட்டே இருந்தேன்னு சொன்னால் நம்மளால் அழாமலாம் இருக்கவே முடியாது. இந்த உலக மனுஷர் யாருமே நம்மகிட்ட சொல்லாத ஒரு வார்த்தை, எந்த உறவுமே நம்மகிட்ட சொல்லியிருக்காது. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை எந்த தெய்வமே, நான் ஒரு இந்து குடும்பத்திலேருந்து வந்திருக்கேன், எந்த தெய்வமே என்கிட்ட சொல்லாத வார்த்தை, உனக்காக நான் மறிக்கிறேன், உனக்காக நான் அடிபடுறேன், உனக்காக நான் ரத்தம் சிந்துறேன்னு சொல்லி யாருமே சொல்லலை. என் பிள்ளை எனக்கு சொல்லாது, என் கணவர் எனக்காக சொல்ல மாட்டார். இதுக்கு முன்னாடி நான் வணங்கின ஒரு கடவுளும் எனக்கு சொல்லவே இல்லை. ஆனால் ஏசு சொன்னார், உனக்காக நான் அடிபடுறேன் அப்படி சொல்லிட்டு. இன்னைக்கு நான் அந்த இடத்துல ஜீவனோட நிற்கிறதும், நான் தைரியமாக அந்த இடத்துல நான் பேசணும் அப்படின்னு சொன்னாலும் அது என் தேவன் எனக்காக அடிக்கப்பட்ட காரியங்கள். அதனால நான் இதை அவர் அந்த வேதனையில் சொல்லியிருக்கலாம், என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர். அவர் இன்னைக்கு என்னை கைவிடக்கூடாதுன்றதுக்காக தான் அன்னைக்கு அவர் அடிக்கப்பட்டார். அன்னைக்கு ஒரு விசை அந்த மாதிரி முகம் மறைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி. தாவீது கூட நிறைய இடத்துல ஒரு சின்ன தப்புகள் பண்ணும்போது சங்கீதம் 51:11 சொல்லுவார், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும் அப்படி சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான். அவரோட கிருபை இல்லைன்னு சொன்னால், அவரோட கண் நம்மளை பார்க்கலன்னு சொன்னால் என்ன வேணாலும் நடக்கலாம். அவர் பாவம் பண்ணிட்டாரு, ஏதோ தப்பு பண்ணிட்டாருனாலும் உங்கள் சமூகத்தை விட்டு என்னை விளக்கிறாதீங்க, என்னை தள்ளிடாதீங்க, உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்துல இருந்து எடுத்து கொண்டாதீங்க அப்படி சொல்லுவாங்க. அவர் பயந்து சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவர் பாவம் பண்ணிட்டார்ல, பயந்து சொல்லியிருக்கலாம். ஏன்னா கடவுளுடைய ஒரு பிரச்சனை நம்மகிட்ட இல்லைன்னு சொன்னால், அவரோட முகம் நமக்கு ஒரு நொடி மறைக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் இந்த இடத்துல நான் ஜீவனோட இல்லை. அதனால நம்ம பாவத்தில் இருக்கும்போது தேவ பிள்ளையாக இருக்கவே முடியாது. ஒரு இடத்துல பரிசுத்தமும் பாவமும் ஒரே இடத்துல இருக்க முடியுமா? இருக்க முடியவே முடியாது. பாவம் நம்மளை என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், கடவுள்கிட்ட இருந்து கொஞ்சம் பிரித்து வச்சிடும். அதனால பாவத்தை என்னைக்கும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நம்மளை விட்டு ஒதுக்கி தான் வைக்கணும். ஏன்னா நமக்காக ஒருத்தர் அடிக்கப்பட்டு இருக்காரு. அவரோட அடிகளை நினைச்சா கூட நம்மளால் அந்த பாவம் செய்ய முடியாது. பாவம் நம்மை கடவுளோட இருந்து பிரிக்கும். அப்பா மகன்ற மக அப்படின்ற ஒரு உறவை நிலைக்க விடாது. நான் பாவம் செஞ்சுட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னால் பாவத்தின் சம்பளம் மரணமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அவர் மன்னிக்கக்கூடிய கடவுள். அதனால நான் மன்னிப்பு கேட்கறதுக்கு தகுதியாக இருக்கணும். ஏன்னா அவர் அடிக்கப்பட்டுட்டாரு, அவர் எனக்காக வேதனைகளை அனுபவிச்சுட்டாரு. அதனால பாவமும் பரிசுத்தமும் ஒரே இடத்துல இருக்க முடியாது. நம்ம மீட்பதற்காக அவர் கடவுளாகவே இருந்தாலும் ஒரு மனிதனாக இருந்து அவர் பாடுபட்ட பாட நம்மளால் ஒவ்வொரு இடத்துலையும் நினச்சி பார்க்க முடியும். ஏசாயா 59:2 கூட, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பாவம் செய்யும் பொழுது, நம்ம அக்கிரமம் செய்யும் போது நமக்கும் கடவுளுக்கு இருக்கிற ஒரு நடுவாக இருக்கிற அந்த உறவு பிரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது நம்ம ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபம் இருந்தால் கூட அந்த ஜெபத்தை கூட கேட்க மாட்டார் பிதா, கேட்காது. ஏசப்பா கேட்க மாட்டாங்க. செவியை என்ன செஞ்சுக்கிடுவாங்களாம்? செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறார். கடவுள் முகத்தை மறைச்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்றது ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் தெரிஞ்சது. கடவுள் முகத்தை மறைக்கும் போது அந்த இடத்துல நம்ம இருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்ம எல்லா இடத்துலையும் ஜாக்கிரதையாக இருக்கணும். பாவம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதை மன்னிப்பு கேட்கறது, இனிமேல் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப செய்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகள் அதை இனி நான் செய்ய மாட்டேன் அப்படின்றதான். அடுத்து அவர் நமக்காக எவ்வளோ தூரம் சென்றார் அப்படின்னு சொன்னால், தேவனால் கைவிடப்படும், அதாவது தேவனாலே இயேசு கைவிடப்படும்படி அவ்வளோ தூரத்துக்கு போனாராம். நமக்காக தான் இயேசு அந்த பாடையும் சுமந்திருக்காரு. எதுக்கு அப்படின்னு சொன்னால், எல்லாம் என்னோட இன்னைக்கு நம்ம இத்தனை வருடம் கழிச்சும் கூட என் தேவன் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாரு, நான் அவர்கிட்ட வந்தால் எனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோடு கூட நம்ம எல்லா அக்கிரமங்கள் எனக்கு மன்னிக்கப்படும், எனக்கு நோய்கள் குணமாகும் அப்படி சொல்லி நம்ம என்னெல்லாம் ஜெபம் பண்ணுறோமோ அதுக்கெல்லாம் முன்னாடி அவர் இது பண்ணியிருக்காரு. நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். தேவனால் கைவிடப்படும் வரைக்கும் இப்படி யாராவது செய்வாங்களா அப்படின்னு தெரியாது. கிறிஸ்துவின் அந்த ஒரு அன்பு, அவர் நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறார் அப்படிங்கிறது அவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த ஒவ்வொரு அடியும் சொல்லும், அந்த ஒவ்வொரு ரத்தமும் சொல்லும்.
அவர் நம்ம மீது எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாரு. இதை விட சிறந்த உதாரணம் எதுவுமே கிடையாது கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு. ஏன்னா நான் அப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையும் நம்ம சொல்றதுக்கு கூட தயங்க வேண்டாம், வெக்கப்பட வேண்டாம். அவ்வளோ நல்ல தெய்வத்தை வணங்குகிறோம். ஆனால் நம்மளெல்லாம் முதல்லையே ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது நம்ம செஞ்ச பாக்கியமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம புறக்கணிக்கப்பட வேண்டிய இடத்துல நம்மளை புறக்கணிக்கப்படாமல் அவர் நமக்காக ஒரு நாள் அடிக்கப்பட்ட அடியும் அவர் புறக்கணிக்கப்பட்டார், அவர் அசிங்கப்பட்டார், துப்பப்பட்டார், பேசப்பட்டார். அது எல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு மனிதர்கிட்ட இருந்து நான் புறக்கணிக்கப்படணும்னு தேவையே இல்லை. என் தேவன் என்னை சிங்காசனத்தில் வைப்பார் அப்படின்ற எல்லாரும் விசுவாசிக்கிறோம். அப்புறம் இந்த ரட்சிப்பு அப்படிங்கிறது அவர் நமக்கு இலவசமாகவே கொடுத்துட்டார். நான் இதை கொண்டு எந்த கடையிலையும் நான் வாங்க வேண்டிய தேவையே இல்லை. நான் யார்ட்டையும் போய் சொல்லணும்னு தேவையே இல்லை. நான் பாவம் பண்ணிட்டேன், என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பாவம் நான் செஞ்சேன்னு சொல்ல தேவையே இல்லை. ஏன்னா அவர் எனக்காக இலவசமாக கொடுத்துட்டாரு. நீ என் பிள்ளை, நீ எந்த வேதனையும் படக்கூடாது, அதனால நான் படுதேன் அந்த வேதனைகளை அப்படின்னு சொல்லிட்டு பாவத்தின் இருளில் கடந்த நம்ம மீட்டு எடுத்திருக்கிறார், நம்ம குடும்பத்தை மீட்டு எடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமா இருக்கும்போது அவரோட அன்பை நம்மளால ருசி பார்க்க முடியும், அவரின் கருணையின் ஆழத்தையும் நம்மளால பார்க்க முடியும். வழி நிறைந்த அந்த வார்த்தையா இருந்தாலும் கூட தேவன் நமக்காக பட்ட அடிகளை நம்ம ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுவோம். எது செய்தாலும் நம்மளுடைய நன்மைக்காக. அதுல ஒன்று அவர் நமக்காக அடிபட்டதும் அவர் மீண்டும் உயிர் தெழுந்ததும் கூட அது நம்மளுடைய நன்மைக்காக. அதுக்காகவே நம்ம தேவனுக்கு கோடி நன்றி செலுத்தணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நம்ம ஒரு இடத்துக்கு போகிற வாரம் நான் எந்த பாவம் செய்யாமல் திரும்பி வரேன், எனக்கு எந்த விதமான அக்கிரமங்களும் அநியாயங்களும் நடக்காதபடி நான் திரும்பி வரேன்னு சொன்னால் என் தேவன் அன்னைக்கு பட்ட அடிகள் தான். அதனால அதை ஒவ்வொருத்தரும் நம்ம நினைவு கூறுவோம். நான் இதை சந்தோஷமாக தான் பார்க்குறேன். ஏன்னா அவர் அன்னைக்கு அடிக்கப்படலைன்னு சொன்னால் நான் அந்த இடத்துல இவ்வளோ சந்தோஷமாக இவ்வளோ ஃப்ரீயாக நான் இருக்கவே முடியாது, இவ்வளோ கம்பீரமாக நான் சொல்ல முடியாது, பேச முடியாது, நான் எதுவுமே செய்ய முடியாது. என் தேவன் மரித்தது எனக்காக, அது நன்மைக்காக. என் தேவன் திரும்ப எனக்கு உயிர் தாரு, அதுவும் எனக்காக, நன்மைக்காக. என் தேவன் என்னை ஜீவனோடு கூட காக்க வல்லவராக இருக்கிறார். அதனால இதே விசுவாசம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். நான் முடிச்சுக்கிறேன், நம்ம ஜெபம் பண்ணலாம். என்னை சருயிரோ இருக்கையிலே எந்த குறை எனக்கில்லையே, என்னை சருயிரோ இருக்கையிலே எந்த குறையும் எனக்கில். அன்பு இயேசுவே, நான் துதிக்கிறேன் சுவாமி. நீர் எனக்காகப்பட்ட அடிகளும் ஆண்டவரே, அந்த நாளில் நீர் சத்தமிட்டு ஓலமிட்டு அழுத ஆண்டவரே, உம்முடைய வழியின் உச்சம் நான் இன்னைக்கு நிற்கிற காரியம், அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். என் தேவன் என்னை பலப்படுத்தி என்னை வழி நடத்துகிற கர்த்தர் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில என் தகப்பன் செய்த எல்லாம் நன்மைக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நீர் அடிக்கப்பட்டது எனக்காக, எங்களுக்காக, நீர் சிந்தப்பட்ட கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் எங்களுக்காகன்ற உணர்வின் ஆவியை எங்களுக்கு கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் இயேசுவின் பிள்ளைகளாய் சாட்சியோடு எங்களுடைய குடும்பத்திலையும் நாங்கள் வசிக்கிற பகுதியிலையும் இவர்கள் ஆண்டவரே இயேசுவின் பிள்ளைகள் என்ற சாட்சியோடு நாங்கள் நிற்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒரு நாள் சுவாமி நாங்கள் யாராலும் தூசிக்கப்படாதபடிக்கும் இது என்ன தேவ பிள்ளைகள் அப்படின்ற ஒரு வார்த்தை வரவே கூடாது. அப்போ எந்த அளவுக்கு நாங்கள் வாழணும்? நீர் அன்னைக்கு அடிப்பட்ட அந்த அடி எனக்கு இது இப்போ நான் வாழக்கூடிய வாழ்க்கைக்கான ஒரு வாழ்க்கையை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பாடம். அந்த வழி எல்லாம் அதை நான் உணர்ந்தவளாய் வாழ்ந்து காட்ட கர்த்தர் கிருபை செய்யும். அதை என் சபையாருக்கும் வாழ்ந்து காட்ட கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் நான் செபிக்கிறேன். உம்முடைய கரம், உம்முடைய பலத்த கரம் எங்களை தாங்கி நடத்துகிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் நேசர் என்னோடு இருக்கிறேன். நீர் மரித்தது எனக்காக, நான் சந்தோஷப்படுகிற சுவாமி. எனக்காக நீர் உயிர்த்தீர். அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவுமே கிடையாது. வானத்திற்கும் பூமிக்கும் மேலான தேவன் என்னோடு இருக்கிறேன். நான் நசைக்கப்படுவது இல்லை, நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. என் தேவன் என்னை அற்புதமாய் நடத்துகிறீர். அந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தையை கொடுத்து உம்முடைய பாடுகளை பேச கிருபை செய்தீரே அப்பா, உம்முடைய வல்ல கரத்திற்காய் நன்றி செலுத்துகிறேன். அப்பா, நீர் நடத்தி அருளும். உம்முடைய கரம் இருக்கட்டும், உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். உமது முகம் மறைக்கப்படாதபடிக்கு உமக்கு பிரியமானவளாய் நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.